இன்றைய பஞ்சாங்கம் டிசம்பர் 30, 2023, 30/12/2023, தமிழ் சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் 14ஆம் நாள் சனிக்கிழமை, ஆயில்யம் நட்சத்திரம், தேய்பிறை திருதியை திதி காலை 9:45 வரை, அதன் பிறகு சதுர்த்தி திதி, யோகம் சரியில்லை. தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று சங்கடகர சதுர்த்தி. இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, யமகண்டம் பிற்பகல் 1:30 முதல் 3 வரை, குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, நல்ல நேரம் எனும் சுபஹோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் 12 மணி வரை, 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, கடகத்தில் சந்திரன், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சுக்கிரன் புதன், தனுசில் சூரியன் செவ்வாய், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய ராசிபலன்: மேஷ ராசி. ராசிக்கு 4ஆம் இடத்துல புதனின் நட்சத்திர சாரத்தில் இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு தொழில் ரீதியான வெற்றி செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். தொழில் சார்ந்த கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு முடிவரை எழுதுவீர்கள். ஒரு முக்கிய முடிவு எடுத்து உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுத்திக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். நீண்ட நாளாக இழுபறி நிலைமையில் இருந்த வழக்குகளில் வெற்றி அடைவீர்கள். அரசாங்க வகையில் அல்லது அரசு துறை சார்ந்த வகையில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுக்கு அது சம்பந்தமாக, அதாவது வழக்குகள் சம்பந்தமாகவோ அல்லது உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் சம்பந்தமாகவோ முடிவெடுக்கிறதுக்காக நீங்கள் கொஞ்சம் மனசளவில் சஞ்சலத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது மனசு அலபாயம், இந்த மாதிரி பண்ணலாமா, அந்த மாதிரி பண்ணலாமா, இவங்க கிட்ட அட்வைஸ் கேட்கலாமா அப்படின்ட்டு பல விஷயங்கள் முன் யோசனையுடன் செயல்படுறதுக்காக நீங்கள் எடுக்கும் முடிவுகள் மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. அல்லது உங்களுடைய இந்த வழக்கு சம்பந்தமாகவோ இல்லை பிரச்சனை சம்பந்தமாகவோ அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா உங்க ராசிநாதன் செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனா யோகம் பெற்றிருக்கின்ற காரணத்தினால, குரு பார்வையில் செவ்வாய் இருக்கிறதுனால, குருமங்கள யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால, பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக, முன்னோர்களின் ஆசையின் காரணமாக எப்படிப்பட்ட சிக்கலையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். மனோபலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மனபலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மனசுல பலம் மட்டும் இல்லைங்க, மனசுல குழப்பமும் இருக்கு. மனசுல எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அந்த சிந்தனை உங்களுக்கு தேவையற்ற மன உளைச்சலை ஏற்படுத்தும். ஏன்னா தேய்பிறை சந்திரன் அப்படிங்கிறதுனால இன்று உங்க ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஏன்னா சந்திரன் புதனின் நட்சத்திர சாரத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட கவலைகள் அல்லது விரக்தி மனப்பான்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய அனுகூலம் ஏற்படுகின்ற, தனவரவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குறிப்பா உங்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். நீங்க கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த கடன் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா அது வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு. நண்பர்களால் ஆதாயம் ஏற்பட்டு நண்பர்களின் உதவியை கொண்டு பணபலத்தை அதிகரிப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கு. தந்தை வழியில உங்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அல்லது தந்தை வழி பூர்வீக சொத்து விஷயத்துல உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு அதன் காரணமாக உங்களுக்கு அலைச்சல் ஏற்பட்டாலும் அது வளர்ச்சிக்கு உண்டான அலைச்சலாக கருதப்படுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூர்வ புண்ணிய பலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு நன்மதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில், நல்ல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. உங்களுடைய குழந்தைகளுக்காகவோ அல்லது உங்களுடைய வியாபாரத்துக்காகவோ இன்னைக்கு அலைச்சலை சந்திப்பீர்கள். காரிய பளு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரே வேலையை திருப்பி திருப்பி பண்ற மாதிரி இருக்கும், அல்லது வெவ்வேறு வேலையை திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அந்த ரெப்பிட்டேஷன் காரணமாக உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா அலுவலக ரீதியாக உங்களுக்கு வரவேண்டிய அங்கீகாரம் அல்லது மதிப்பு சார்ந்த விஷயங்கள்ல அது தடுமாற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால உங்க மேல் அதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி அவர்கள் உங்களை ஆசுவாசப்படுத்துவாங்க. கவலைப்படாத, உனக்கு கண்டிப்பாக ரெக்கமெண்டேஷன் இருக்கு, உனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், இடமாற்றம் கிடைக்கும், அதை பற்றி நீ கவலைப்படாதன்ட்டு. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருந்தாலும் அது வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கீங்க. அதனால உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்வதில் தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரிஷப ராசி. ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன்
மனோபலத்தை தரக்கூடிய நற்செய்திகள் வருகின்ற சிறப்பான நாள். இதுவரை இல்லாத அளவுக்கு உங்கள் வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும், வியாபாரத்தில் லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2ஆம் வீட்டுக்கு செவ்வாய் சூரியனின் கம்பைன்டு பார்வை, குரு பார்வையில் இருக்கிற செவ்வாய் சூரியன் பார்க்கறதுனால அரசாங்க வகையில் உங்களுக்கு எதிர்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அதை சமயோஜிதமாக பேசி வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நீங்க எங்கேயாவது வெளியில போறீங்க அப்படின்னா ஏதாவது திடீர் இந்த ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்லேருந்தோ இல்லை சென்ட்ரல் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்தோ யாராவது உங்களை தடுத்தாங்கன்னா நியாயமாக பேசுங்க, அதிகாரத்தோடு பேசாதீங்க, மரியாதையாக பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. என்று உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மனோபலம் அதிகரித்து மன நிம்மதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். குறிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு பண வரவு ஏற்படும். உங்ககிட்ட உங்களுக்கு பண வரவுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை, அதுக்கு சோர்ஸே இல்லைன்னா யாராவது ஒருத்தர் தங்களுடைய பணத்தை உங்ககிட்ட கொடுத்து ஒரு 2 நாளைக்கு பத்திரமா வச்சுக்கோங்க. அதாவது உங்கள் கையில் இன்னைக்கு பணம் இருக்கணும். கையில் பணம் இருக்கிறதுனால சந்தோஷம் ஏற்படணும், சந்தோஷம் ஏற்படுறதுனால குடும்ப நிம்மதி ஏற்படணும். ஸோ மொத்தத்தில் இன்னைக்கு உங்களுக்கு நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பட் இருந்தாலும் விரயஸ்தானத்துக்கு சனி பார்வை, 4ஆம் இடத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால உடல் சோர்வு அதிகரித்து அதன் காரணமாக உணவு பற்றாக்குறையின் காரணமாக செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். இந்த அலைச்சல் எதனால அப்படின்னு கேட்டா வீண் அலைச்சலா இருக்காது. சந்தோஷத்தின் காரணமாக வாழ்க்கை துணை, குழந்தைகள் மற்றும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நீங்க அலைஞ்சு திரிஞ்சு வேலை பண்ணுவீங்க. அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒர்க்லோடு ஜாஸ்தி இருக்குது. ஒர்க்லோடு ஜாஸ்தி இருக்கிறதுனால உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலும் இன்று உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய, குடும்ப ஒற்றுமை ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். தந்தை வழியில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். தந்தையின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல செய்திகள் வரும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மனோதிடம் அதிகரிக்கின்ற சந்தோஷகரமான நாள். கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். கேட்ட இடத்துல பணம் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் கொடுக்க வேண்டிய கடனையும் சீக்கிரமாக அடைச்சிருவீங்க. ஸோ உடம்பு விஷயமாகட்டும் மன விஷயமாகட்டும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். இன்று உங்களுடைய குடும்ப தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்குது. கணவன் மனைவி உறவில் இருந்த சிக்கல்கள் தீருவதற்குண்டான சூழ்நிலை சாதகமாக மாறுறதுக்கு உண்டான நேரம். ஏன்னா சப்தமஸ்தானாதிபதியான செவ்வாய் 8ஆம் இடத்துல குரு பார்வையில் இருக்காரு. 8ஆம் இடம் அப்படிங்கிறது மறைவு ஸ்தானத்தில் குரு பார்வையில் இருக்கிறது. குருமங்கள யோகத்தை ஏற்படுத்தி, பரிவர்த்தனா யோகத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உங்கள் ஆரோக்கியமும் சரி, உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் ஆயுளும் சரி, பெரிய பாதிப்புகளை சந்திக்காமல் இருக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். 5ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால வியாபார விஷயத்தில் சற்று மன வருத்தம் அல்லது விரக்தி மனப்பான்மை ஏற்படும். இது வியாபார விஷயத்தில் மட்டும் இல்லைங்க, சகோதர சகோதரிகள் அல்லது குழந்தைகள் விஷயத்திலும் மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விரக்தி மனப்பான்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய எதிரிகள் மூலமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். அந்த செலவுகளுக்கு ஏற்ற பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மொத்தத்தில் இன்னைக்கு வருமானம் வரும். வருமானம் வந்து உங்கள் எதிரிகளுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுப்பீங்க. எதிரிகள்னா ஒன்றும் இல்லை, உங்களுடைய கடன் கொடுத்தவர்கள், கடன் கொடுத்து உதவி செய்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணுவீங்க. பணத்தை கொடுக்கறதுனால அவர்கள் நட்பு பாராட்டுவதற்கு முயற்சி பண்ணுவாங்க. அதனால் நீங்களும் அன்பு பாராட்டுறதுக்கு முயற்சி பண்ணுங்க, நன்மையை ஏற்படுத்தும். சுப விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் மருத்துவ உதவிகள் மூலமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இன்னைக்கு சந்தோஷமான பணவரவு ஏற்படுறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆரோக்கிய விஷயமாகட்டும் அல்லது உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்திற்காகவாவது செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். இந்த செலவுகள் உங்கள் மன நிம்மதியை ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். மிதுன ராசி, குடும்பம் சம்பந்தப்பட்ட முக்கிய பிரச்சனைகளுக்கு முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதனால் கொஞ்சம் நிறைய வார்த்தை விரயங்கள் ஏற்படும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா குடும்ப தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் ஒன்றா இன்னைக்கு வார்த்தை விரயங்கள் ஏற்படும் அல்லது பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுக்கிறதுக்கு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் மனசில் ஒன்று நினைப்பீங்க, சொல்கிறது ஒன்று, அது கேட்குறவங்களுக்கு புரிதல் தப்பாக போயிட்டு அது தேவையில்லாத வாக்குவாதத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப எதிரிகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால தேவையில்லாத பேச்சுக்களை பேசி உங்களுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை.
அதே சமயம் தந்தையின் ஆரோக்கிய விஷயம் சற்று கவலையை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய நட்பு வட்டத்தின் உதவியை கொண்டு தந்தைக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு மிக்க மனிதரை கொண்டு உங்களுடைய காரியத்தை சாதித்துக் கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும். செல்வாக்கு மிக்க நபர் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார். அதுவும் குறிப்பாக ஹாஸ்பிட்டல் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயத்தில் அவரின் செல்வாக்கை பயன்படுத்தி உங்களுக்கு சீக்கிரமான ட்ரீட்மெண்ட்டையோ இல்லை பணம் கம்மியான ட்ரீட்மெண்ட்டையோ ஏற்படுத்தி கொடுப்பார். அதாவது பணத்தை கம்மி பண்ணி கொடுக்கக்கூடிய வகையில் ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதனால் அவருக்கு நன்றி சொல்லியே இன்றைக்கி டைம் வேஸ்ட் பண்ணுவீங்க. அவர் போனால் போட்டால் விட்டுட்டு போ அப்படின்னு சொல்லுவார், ஆனால் கேட்க மாட்டீங்க. ஸோ வார்த்தை விரயங்கள் ஏற்படும். அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனான்ஸ் பிஸ்னஸில் இருக்கிறவங்க, சேல்ஸில் இருக்கிறவங்க, கடல் கடந்து வியாபாரம் பண்ணுறவங்க, இதெல்லாம் இவங்களுக்கெல்லாம் இன்று கடன் பிரச்சனையோ அல்லது பொருளை அனுப்புறதுல தாமதம் ஏற்படுறதுனாலையோ வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உறவுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உறவுகள்னால் நண்பர்கள், உறவினர்கள், இப்படி யாராவது ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் குரூப் ஆஃப் ரிலேட்டிவ்ஸ் அவங்க கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. இதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். உங்களுடைய மனசில் இருக்கிற ஆசைகளை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும். பணப்பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் உங்களுடைய உறவுகளுக்கு மத்தியில் உங்களுக்கு பெருமை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அல்லது அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அதுவும் குறிப்பாக சந்திரன் உங்களுடைய 3ஆம் நட்சத்திரத்தில் இருக்கார். புனர்பூசம் பூசம் ஆயில்யம் உங்களுடைய நட்சத்திரத்திலேருந்து 3வது நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு உண்டான அனைத்து முயற்சிகளிலும் ஈடுபடுவீர்கள். ஆனால் அது உங்களுக்கு வார்த்தை விரயத்தை ஏற்படுத்தும், பண விரயத்தையும் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படும் அல்லது வீட்டில் ஏதாவது விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதற்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இன்றைக்கி ஒன்றா பணம் தண்ணியாக செலவாகணும், இல்லாட்டி உங்கள் வார்த்தைகள் தண்ணியாக செலவாகும். அதாவது வார்த்தை விரயங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. கடக ராசி, ராசிநாதன் ஆட்சி பலத்தோடு இருக்காரு. புதனின் நட்சத்திர சாரத்தில், விரையாதிபதி நட்சத்திரத்தின் சாரத்தில் இருக்காரு. 12-3 அதிபதி புதனின் நட்சத்திர சாரத்தில் அந்த புதன் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகளுக்காக வியாபாரத்திற்காக செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. உடன் பிறந்த சகோதரிகளுக்காக, அதுவும் மூத்த சகோதரிகளுக்கு செலவுகள் ஏற்படும். அவர்களின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் தான் முன்ன நின்று ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அதை பற்றி சலிப்பு ஏற்படுத்திக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இன்று உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் சற்று தவறாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்று. நீங்கள் நினைக்கிறது தவறான விஷயத்தை நினைப்பீங்க, ஆனால் நடக்கிறது நல்ல விஷயமா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுடைய எண்ணத்தை நீங்களே கடிந்து கொள்வதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். இன்று பண விவகாரங்களில் நீங்கள் உங்களுடைய பணத்தை செலவு பண்ணி சிக்கல் ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருந்தாலும் உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளோ அல்லது உங்களுடைய அரசு மேல் அதிகாரிகள், அதாவது அரசு பதவியில் இருக்கக்கூடிய மேல் அதிகாரிகள் அல்லது அரசு பதவியில் இருக்கிற நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருந்து உங்களுடைய பண தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் ஏற்படும். செலவுக்கேற்ற வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனசில் ஒரு விதமான சஞ்சலம் ஏற்படும். காலையில் ஒரு 10,000 ரூபா செலவாகும், ஆனால் அதுக்கேற்ற மாதிரி வருமானம் என்ன வரும், எப்படி நம்ம இன்றைக்கி மத்தியானத்துக்குள்ளே பணம் கட்டணுமே அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. மத்தியானம் ஒரு 4 மணி வாக்கில் உங்களுக்கு அந்த பணம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் காலையில் பண தேவை இருந்ததுன்னா சாயந்தரத்துக்குள்ளே அந்த பண தேவை பூர்த்தி ஆகக்கூடிய வகையில் இருக்குது. இன்று உங்களுக்கு நண்பர்களின் உதவியை கொண்டு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் சற்று குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது உங்கள் ஆரோக்கியமா குடும்பத்தாரின் ஆரோக்கியமாங்கிறது தான் கேள்விக்குரிய. அது அவரவர்களின் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுவதற்கு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய வழக்குகளில் வெற்றி அடையிறதுக்குண்டான யோகம் ஏற்பட்டு அந்த வழக்குகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியூர் பிரயாணங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசில் தைரியத்தை தரக்கூடிய நற்செய்திகள் வரும். மனசில் கிளேசம் உண்டாகாத விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான நேரம். செலவுகள் குறைந்து வருமானம் அதிகரிக்கும். சிலருக்கு வெளிநாட்டு பிரயாணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
குழந்தைகள் விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். 5ஆம் இடத்துல புதன் நட்சத்திரநாதன் இருக்காரு வக்கரகதியில. வியாபாரிகள் வளர்ச்சி அடைவார்கள். வியாபாரத்தின் மூலமாக உங்களுக்கு மனதைரியம் அதிகரிக்கக்கூடிய நேரம். இதன் மூலமாக உங்களுடைய நீண்ட நாள் கவலைகள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சிம்ம ராசி, இன்று உங்களுக்கு பண விரயம் ஏற்படுறதுக்கு உண்டான அனைத்து விதமான வாய்ப்புகளும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். இதில் என்ன சார் சிறப்பு அப்படின்னா, உங்கள் கௌரவத்துக்காக உங்களுடைய படாடூபத்துக்காக செலவுகள் ஏற்படும். மூத்த சகோதரர்களின் தேவைகளுக்காகவும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் உங்களுக்காக இல்லைங்க, எல்லாம் உங்கள் குடும்பத்தில் உங்கள் மூத்த சகோதரிகளுக்காக அல்லது உங்கள் குலதெய்வத்துக்காக அல்லது உங்களுடைய குடும்ப கௌரவத்திற்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண தேவைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் இன்றைக்கி கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. அதே சமயம் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இன்று ஒரு விதத்தில் செலவுகள் ஏற்பட்டாலும் மனோ தைரியத்தை தரக்கூடிய நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்று உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு மேன்மைகள் ஏற்படுறதுக்குண்டான ஒரு சிறப்பான வாய்ப்பு அமைகின்ற சந்தோஷகரமான நாள். வெளியூர் பிரயாணங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வெளியூர் பிரயாணங்கள் செலவுகளை ஏற்படுத்தும். கையிருப்புகள் கரையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் வெளியூர் பிரயாணங்கள் அவர்களுக்கும் உங்களுக்கும் பெருமைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப தேவைகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் உறவுகளுக்கு மத்தியில் உங்களை பற்றி பெருமையாக பேசியிருப்பாங்க. அதை பற்றி நீங்கள் அந்த பெருமையை காப்பாற்றிக்கிறதுக்காக உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் மற்றும் வாழ்க்கை துணைக்கும் பெருமைக்காக செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். நட்பு வட்டத்திடம் சற்று மன அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நண்பர்கள் பற்றிய விஷயங்களில் பெருசாக தலையிடாமல் இருக்கிறது நல்லது. உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களுடைய பிரச்சனையாகட்டும், உங்களுடைய அக்கம் பக்கத்தினரின் பிரச்சனையாகட்டும் பெருசாக தலையிடாதீங்க. அது உங்களுக்கு மேலும் வருத்தத்தையும் சஞ்சலத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. விரக்தி மனப்பான்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு குழப்பமான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஃபிஷியலாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எதிர்க்க உங்கள் பேரை காப்பாற்றிக்கணும், உங்களுக்கு பெருமை ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக செலவுகள் ஏற்படுத்தி கொள்வீர்கள். உங்களுடைய நட்பு வட்டத்திடம் உங்களுடைய பேரை காப்பாற்றிக்கணும்னு செலவு பண்ணால் கூட கடைசியில் எண்ட் ஆஃப் தி டே பார்த்தீங்கன்னா எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க, இவ்வளவு பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் இல்லையே அப்படின்ட்டு. அதாவது உங்களுடைய பணம் விரயமாகணுமே தவிர அதனால் உங்களுக்கு எந்த பெரிய நற்பெயரோ இல்லை பெரிய கௌரவமோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. குழந்தைகள் விஷயத்தில் இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக குழந்தைகளால் உங்களுக்கு பெருமைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க வகையில் செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு சுமாரான நாள். உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள். உங்களுடைய பர்சனல் தேவைகள், உங்களுக்கு ஏதாவது ஆரோக்கிய பிரச்சனையா அதுக்கு செலவு ஏற்படும். உங்களுடைய ட்ரெஸ்ஸு சம்பந்தப்பட்ட, அதாவது உள்ளாடை வாங்கிறது, ஷர்ட் வாங்கிறது, பேண்ட் வாங்கிறது, ஏதாவது ஒரு விஷயத்துக்காக செலவுகள் ஏற்படும். நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்களை அலங்கரித்து கொள்வதற்காகவோ உங்களை அலங்காரம் பண்ணிக்கிறதுக்காகவோ உங்கள் வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள், தங்க நகைகள் வாங்குவதற்கோ வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ மொத்தத்தில் இன்றைக்கி கையிருப்புகள் கரையும். இருப்பினும் இன்று வீட்டில் இருக்கிறவங்க உங்களை பற்றி தேவையில்லாத ஒரு பொறுமல் வார்த்தையை வெளிப்படுத்துவார்கள். அதனால் உங்களுக்கு மனக்குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தடுமாற்றமான செயல்பாடுகள் மூலமாக மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள். கன்னி ராசி, ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன், அதுவும் ராசிநாதன் புதனின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் இருக்கிறது. அமோகமான பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மனோபலம், தன்னம்பிக்கை, செல்வாக்கு, கௌரவம் போன்ற அனைத்து விஷயங்களும் வளரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகமும் ஏற்படும். தொழில் ரீதியாக அரசாங்க உதவிகள் கிடைத்து அரசாங்கத்துக்கிட்டேருந்து வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். உங்களுக்கு ஏதாவது அடிஷ்னலாக டேக்ஸ் சார்ஜ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த டேக்ஸை ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் இழந்த பணம் மீண்டும் வருவதற்குண்டான வாய்ப்பும் இழந்த செல்வாக்கை மீட்டெடுப்பதற்குண்டான வாய்ப்பும் இருக்குது. மூத்த சகோதரர்கள் வழியில் அனுகூல பலன்கள் ஏற்படும். அந்த சகோதரர்களால் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். மூத்த சகோதரர்களின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள்.
உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய சுக அதிகரிப்புக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது உங்களுடைய ஆரோக்கிய தேவை, உங்களுடைய தாயாரின் தேவை, வீடு மனை வண்டி வாகனம், வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள், பெருமைக்காக சில பொருட்களை வாங்குவீங்க. வீட்டில் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் இல்லாட்டி ஃபர்னிச்சர்ஸ் வாங்குறது, இதெல்லாம் உங்களுக்கு வசதி வாய்ப்பை பெருக்கிக் கொள்வதற்குண்டான செலவை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குடும்ப கௌரவம் மற்றும் உங்களுடைய தனிப்பட்ட பெருமைக்காக செலவுகள் ஏற்பட்டாலும் அது ஆதாயத்தை ஏற்படுத்தும், சுக அதிகரிப்பு ஏற்படும். வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதற்குண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். சகோதர சகோதரிகள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துவார்கள். இதுநாள் வரை பங்காளிகளுக்குள் இருந்து வந்த மன வேறுபாடுகள் கலைந்து ஒற்றுமை ஏற்படுறதுக்குண்டான ஒரு சிறப்பான வாய்ப்பு அமைகின்ற சாதகமான நாள். மனோதிடம் அதிகரிக்கும், மனசில் பூரிப்பு ஏற்படுறதுக்குண்டான சிறப்பான வாய்ப்பு அமைகின்ற சாதகமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுக்கு ஒரு பெரிய பதவி மாற்றம் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா வேலை இழப்பு ஏற்படும். ஆனால் கவலைப்பட வேண்டாம். ஒரு வேலை போச்சுன்னா ஒரு கதவு சாத்தினா இன்னொரு கதவு திறக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உங்களுக்கு ஒரு வேலை போச்சுன்னா கூட இன்னொரு வேலை கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். உங்களுடைய சுய முயற்சிக்கு உண்டான வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா சில வேண்டத்தகாத அல்லது சில தேவையில்லாத விஷயங்களில் தேவையில்லாத நபர்களின் நட்பை விட்டு விலகுவதற்கு முயற்சி பண்ணுவது நல்லது. உங்கள் கூட இருக்கிறவங்க உங்கள் கூட இருக்கிற சில நண்பர்கள் உங்களுக்கு தேவையில்லாத சில குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. உங்களை தவறான வழியில் வழி நடத்துகிறாங்கங்கிறது தான் முக்கியம். அதனால் அவங்ககிட்டேருந்து வெளிவருவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இன்று உங்களுக்கு அந்த ஒரு விஷயத்தில் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குலதெய்வத்தின் அருள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். இன்று உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். துலாம் ராசி. தசமஸ்தானத்தில் தசமஸ்தானாதிபதி சந்திரன் இருக்கிறதுனால, அதுவும் புதனின் நட்சத்திர சாரத்தில் இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. ஒன்றா வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும், இல்லை எங்கேயாவது வெளியில் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் போயிட்டு வருவீங்க. அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த செலவுகள் உங்கள் தந்தைக்காக செலவுகளை ஏற்படுத்தும் அல்லது மூத்த சகோதரர்களுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பஸ்தானத்தில் விரையாதிபதி இருக்கிறதுனால, ராசிநாதனோடு சேர்ந்து இருக்கிறதுனால உங்கள் குடும்பம் சார்ந்த செலவுகள் ஏற்படும். குடும்ப எதிரிக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனை இருந்ததுன்னா அந்த கடன் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்க நம்பி இருக்கலாம். என்ன அப்படின்னா, இனி வரக்கூடிய காலங்களில் அனைத்து விதத்திலும் வெற்றி ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு சிறப்பான நேரம் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த அமைப்பான ஜாதகம் உங்களுக்கு இருக்குது. அதனால் இன்னைக்கு முதல் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும், தொழில் விருத்தி ஏற்படும், உத்தியோகத்தில் மேன்மை ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு சிறப்பான வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை நிமித்தமான விஷயங்களில் பதவி உயர்வு அல்லது பொறுப்புகள் கூடுகின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உத்தியோக ரீதியாக இந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குன்னா சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழில் முன்னேற்றம் ஏற்படும். இத்தனை நாளாக வேலையில் இருந்தேன் சார், இப்போ நான் வேலையை விட்டுட்டு சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கணும், என்னோட தம்பி கூட சேர்ந்து பண்ணலான் இருக்கேன், எங்கள் அண்ணன் கூட சேர்ந்து பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் சுயமாக முடிவெடுப்பதற்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்தவங்க இன்ஸ்டிகேட் பண்ணுறாங்க, அடுத்தவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிற முன் யோசனை இல்லாமல் செயல்படுறது உங்களுக்கு தேவையில்லாத செலவுகளை ஏற்படுத்தும். ஏன்னா அடுத்து வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி வருமானத்தை ஏற்படுத்துறது. அதனால் நீங்களாக முடிவு பண்ணணுமே தவிர அடுத்தவங்களுடைய கம்பல்ஷனில் நீங்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தாயாருடனான மனஸ்தாபம் விலகும், தாயாரின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். முட்டாள்தனமாக சில செயல்பாடுகளில் ஈடுபடுவீர்கள். அதை நீங்களே அப்புறமா நினச்சி சிரிக்கிற மாதிரி வருந்துற மாதிரி சூழ்நிலை இருக்குது. அதனால் உங்களுக்கு இன்று தேவையற்ற சில பேச்சுக்கள் வாங்கிறதுக்கும் இருக்குது. மன உளைச்சல் ஏற்படுகின்ற சூழ்நிலை. அலுவலக ரீதியாக உங்களுடன் பணியாற்றுபவர்களின் உதவிகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். அதாவது அஃபிஷியலாக நீங்கள் சக்ஸஸ், ஆனால் பர்சனலாக வீட்டில் உங்களுக்கு தோல்வி தான் மிஞ்சும். ஆனால் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வாழ்க்கை துணையின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகள் நன்மையை ஏற்படுத்தும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய வகையில் இருந்தாலும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு மனை வண்டி வாகனம் போன்ற விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று கையிருப்புகள் கரையும்.
அனாவசியமான செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது. அதே சமயம் தந்தை வழியில் அல்லது தந்தை வழி உறவினர்கள் வகையில் இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். அவர்களால் உங்களுக்கு மன நிறைவும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். விருச்சிக ராசி, பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார். பாக்கியாதிபதி சந்திரன் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால இன்று மனசில் ஒரு விதமான தடுமாற்றம், எரிச்சல் தன்மை, ஃபெயிலியருக்கு உண்டான சங்கடம் போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். அதாவது எதுவுமே நடக்கலையே, நம்ம எதை எடுத்தாலும் தடுமாற்றமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு மன உளைச்சல். இதில் பத்தாவதுக்கு உங்களுடைய தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படும் அல்லது தந்தை வழி உறவினர்களுடன் மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அவங்க சொல்கிற பேச்சு கேட்டு கொஞ்சம் நிதானமாக நடந்துக்கிறது நல்லது. குடும்பத்தில் வேண்டத்தகாத பேச்சுக்களை பேசுவதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். ஏன்னா இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் உங்களுக்கு அமோகமான நற்பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். குடும்பத்தில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய நேரம். அதனால் குடும்ப சூழ்நிலை மன நிறைவை தரக்கூடிய வகையில் இருந்தாலும் பர்சனல் விஷயங்கள் உங்களுக்கு மன சஞ்சலத்தை ஏற்படுத்தும். விருச்சிக ராசியில் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தந்தை வழியில் மனக்கசப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு உங்கள் அப்பாவுக்கும் ஒத்து வராது. நீங்கள் சொல்கிறத அவர் கேட்க மாட்டார். அவர் சொல்கிறத நீங்கள் எதிர்த்து பேசி சங்கடத்தை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உடன் பிறந்த இளைய சகோதரர்களின் செயல்பாடுகளை விமர்சிப்பீர்கள். அது உங்களுக்கு உங்களுடைய அப்பா கிட்டேருந்து எதிர்ப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. காரிய வெற்றி ஏற்படுவதில் தாமதம் ஏற்படுறதுனால உங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. அஃபிஷியலாக உங்களுக்கு சில தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால குறிப்பாக உங்களுடைய கௌரவம் அல்லது உங்களுடைய மூத்த சகோதரர்களின் தேவைகளுக்காக எடுக்கும் முயற்சிகள் அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. பெருமைக்காக சில விஷயங்கள் பண்ணுவீங்க தெரியுமா, அந்த விஷயத்திலலாம் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுகின்ற சங்கடமான நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார விஷயத்தில் அலைச்சல் ஏற்படுகின்ற ஒரு சுமாரான நாள். வருமானத்துக்கு குறைவு இருக்காது. வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கடன் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் நன்மையை ஏற்படுத்தும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் உங்கள் மேல் அதிகாரிகளின் அனுகூலமான பேச்சுக்கள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். வார்த்தைகளில் சற்று கடினமான வார்த்தைகளை பயன்படுத்துவீர்கள். அதாவது கொஞ்சம் அதிகாரமான வார்த்தைகளை பயன்படுத்துவீங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் சூரியன் 2 அரசு கிரகங்கள் அல்லது நெருப்பு கிரகங்கள் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால வார்த்தைகளில் சற்று உஷ்ணம் கடுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் குரு பார்வை இருக்கிறதுனால அந்த கடுமை யாரையும் பாதிக்காத வகையில் இருக்கு. குடும்பஸ்தானம் வலுவா இருக்கிறதுனால குருமங்கள யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் யாருக்காவது வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 60ஆம் கல்யாணம் 80ஆம் கல்யாணம் போன்ற விஷயங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் வேண்டாத பேச்சுக்களை பேசி சங்கடத்தை சந்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை, மன உளைச்சல் சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் உடம்புக்கு ரெஸ்ட்டு மனசுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும்னு நினைப்பீங்க. உடம்பு ரெஸ்ட் எடுத்தாலும் மனசு ரெஸ்ட் எடுக்காது. தேவையில்லாத விஷயங்களை யோசித்து மன சஞ்சலத்தை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம் அதிகரித்து நீண்ட நாட்களாக பிரிந்திருப்பவர்கள் சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதுவும் குறிப்பாக இந்த ராசியில் பிறந்த இளம் தலைமுறையினர் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்களை சந்திக்கிறதுக்காக வெகு தூரம் பயணித்து சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அதாவது மற்ற விஷயத்துக்கெல்லாம் வீட்டில் வேலை சொன்னாங்கன்னா நான் அவ்வளோ தூரம் போக மாட்டேன், இங்கே போக மாட்டேன், என்னால் நடக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய நபர்கள் இன்று தங்கள் மனதிற்கு பிடித்தவர்களை சந்திக்கிறதுக்காக வெகு தூரம் பயணித்து அங்கே சென்று போய் அவங்கள போய் பார்த்துட்டு வருவீங்க. வீட்டில் இருக்கிறவங்கலாம் ஒருத்தர் திட்டுவாங்க, இன்னொருத்தர் கிண்டல் பண்ணுவாங்க. தனுசு ராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். மன சஞ்சலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மனசில் குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகள், அதாவது உங்கள் எதிரிகள் செய்த செயல்பாடுகள் உங்களுக்கு மன சஞ்சலத்தை ஏற்படுத்தும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இன்று குடும்பத்தில் வேண்டாத பேச்சுக்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. 3ஆம் நபர் தலையீடு குடும்பத்தில் சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதாவது குடும்ப உறுப்பினர்கள் ஒன்றா உங்கள் குழந்தைகளோ இல்லை உங்களுடைய வாழ்க்கை துணையின் தேவைகளுக்காகவோ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த செலவுகள் யாருக்கும் தெரியாமல் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சு அது தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணையே உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துவார்.
மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். அதற்குண்டான மருத்துவ செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு சுமாரான நாள். பெரிய பாதிப்பு இல்லை, ஆனாலும் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு மனக்குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய நேரம் வந்தாலும் உங்களுக்கு நீங்களே எதிரியாக செயல்படுவீர்கள். வார்த்தைகளால் குழப்பத்தை ஏற்படுத்துவீர்கள். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற சாதகமான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ரகசிய ஆசைகள் பலிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆனால் அந்த ரகசிய ஆசை உங்களுக்கு எந்த லாபத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்காது, மன சஞ்சலத்தை கொடுக்கும். அதனால் ஏதாவது ஒரு தப்பு விஷயம் பண்ணுறீங்க, எங்கேயாவது வீட்டுக்கு தெரியாமல் வெளியில் போகிறீங்க அப்படின்னா அதை வீட்டில் நீங்களாக சொல்லிடுறது நல்லது. ஏன்னா சொல்லாமல் கொள்ளாமல் நீங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் மேலும் குழப்பத்தை ஏற்படுத்தி கொள்வீர்கள். நீங்களாக ஒரு குற்ற உணர்ச்சியோடு செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசு வகையில் அனுகூலம் ஏற்படுறதுக்கு உண்டான சிறப்பான நாள். அரசு வகையில், தந்தை வகையில் எல்லாமே உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இன்று நன்மைகள் ஏற்படும். ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை மறந்தா மாதிரியோ இழந்தா மாதிரியோ கையொழிஞ்ச மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி இருக்குன்ட்டு மனக்குழப்பத்தை சந்திக்கிறதுக்கு உண்டான நேரமாக இருக்கிறதுனால உங்களால் எந்த ஒரு விஷயத்திலும் சந்தோஷமாக ஈடுபட முடியாது. மனக்குழப்பத்தின் காரணமாக உங்களுக்கு செயல்பாடுகளில் தடுமாற்றம் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். மகர ராசி. சப்தமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறது உங்களுக்கு மன சந்தோஷத்தை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். ஆனால் இந்த சந்தோஷம் ஒரு சாதாரண சந்தோஷமாக, ஒரு சீப் சந்தோஷம்னு சொல்லுவாங்க. அதாவது உங்கள் தகுதிக்கு குறைவான சந்தோஷம். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சந்தோஷப்படுவீங்க. பெரிய லாபம் வந்ததுன்னா அதை பற்றி பெருசாக கவலைப்பட மாட்டீங்க. அதனால் உங்களுக்கு லாபம் வருவதை காட்டிலும் சின்ன சின்ன நஷ்டம் வந்தால் கூட அதை பற்றி படுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இன்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியம்னா உடனே பயப்படவான ஆப்ரேஷன் அது இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சின்ன சின்ன செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வாழ்க்கை துணையின் தொலைத்தொடர்பு விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வேலை நிமித்தமான விஷயங்கள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தி அவர் மீண்டும் கடல் கடந்து பயணிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். அவருடைய பூமி ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்குது. அவர் வீடு கட்டணும், அவர் வீட்டுக்கு ஏதாவது பராமரிப்பு செலவுகள் பண்ணணும் அப்படின்னு நினைச்சார்னா இன்னைக்கு அவர் அதை செஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்திப்பார். அதனால் உங்களுக்கும் அந்த சந்தோஷத்தில் பங்கெடுத்து கொள்வதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமான அனுபவங்கள், சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் உங்களுடன் கடந்த காலத்தில் பணியாற்றிய நபர்களின் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு மீண்டும் உங்களுடைய கடந்த கால நிகழ்வுகளை மறுபடியும் ஓட்டி பார்க்கறதுக்கு உண்டான ஒரு சிறப்பான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மனசில் சந்தோஷம் ஏற்படும், மன பூரிப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பூமி தொடர்பான லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது லாபம்னா செலவு ஏற்படும். லாபம் ஏற்பட்டு அதனால் செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக நீங்கள் கலைத்துறை நண்பர்களாகவோ இல்லை அறிவு தொழில் செய்கிறவங்களோ இருந்தால் அதில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். உங்களுடைய வியாபார விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் வித்தியாசமான வியாபாரம் பண்ணுறவங்க, கடல் கடந்து வியாபாரம் பண்ணுறவங்க, ஆன்லைனில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்று வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கும்பராசி. இன்று உங்களுக்கு மனசில் ஏதோ ஒரு விஷயத்தில் கிளேசம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிளேசத்தை உண்டு பண்ணக்கூடிய செய்திகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். கடந்த கால கடன் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரத்துக்காக நீங்கள் எடுத்த முயற்சி திடீர்னு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாம் முடிகிற மாதிரி இருக்குன்னு பார்த்தா கடைசியில் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய வெற்றி செய்திகள் உங்களுக்கு மன நிறைவை ஏற்படுத்தும். அதாவது வழக்குகளில் வெற்றி ஏற்படும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வகையில் இருக்குது. மொத்தத்தில் இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ராத்திரிக்கு மேலே உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல செய்தி காத்துன்னு இருக்குது. புதுசாக ஒரு பெரிய மனிதர் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சாதகமான நாளாக இருந்தாலும் மனசில் ஒரு விதமான சஞ்சலம் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தேவையற்ற சஞ்சலம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள்.
எதிரிகளை நினைத்து, கடந்த கால எதிரிகளை நினைத்து மன சஞ்சலம் ஏற்படும். நீங்கள் எதிரியாக நினைக்கிறவர் நண்பனாக இருப்பார், நண்பனாக நினைக்கிறவன் தான் உங்களுக்கு எதிரியாக செயல்பட்டு உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துவார். உங்களுடைய செல்வாக்கு, கௌரவம் சார்ந்த விஷயங்களில் உங்கள் எதிரியாக செயல்பட்டவர் நட்பு பாராட்டி உங்களுக்கு பிரச்சனைகளை தீர்ப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவார். சிலருக்கு பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு வேலை கிடைப்பதற்குண்டான யோகமும், வேலையில் நல்ல உத்தியோகத்தில் இருப்பாங்க, நல்ல பதவியோடு இருப்பாங்க, அவங்களுக்கு திடீர் வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனக்குழப்பம், சஞ்சலம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தைகளால் உங்களுக்கு வரவேண்டிய கௌரவத்தில் பங்கம் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். என்ன விஷயம் தெரியாது, ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை நினச்சி அடுத்தவங்களும் வருத்தப்படுவாங்க, நீங்களும் வருத்தப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அனாவசியமான அபவாத பெயரை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அந்த அபவாத பெயரினால் உங்களுக்கு வரவேண்டிய நல்ல விஷயங்கள், குறிப்பாக கடன் பிரச்சனைகளிலிருந்து விமோசனம் கிடைக்கணும்னா அந்த கடன் பிரச்சனை மேலும் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. மன சஞ்சலம் ஏற்படுகின்ற, அபவாத பெயர் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு குழப்பம் ஏற்படும். மனக்குழப்பம் அதிகரிக்கிறதுக்கு, வீண் அலைச்சல் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக நீங்கள் கலைத்துறை சார்ந்த அல்லது அக்கௌண்ட்ஸ் சார்ந்த, அதாவது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், கம்பெனி செக்ரட்டரி, இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் சார்ந்த உத்தியோகம் பார்க்குறவங்களா இருந்தால் பதவி உயர்வில் தொய்வு ஏற்படும். உடன் பணியாற்றுபவர்களின் எதிர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தி உங்கள் பேரில் ஒரு அபவாத பெயரை ஏற்படுத்துறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். நிதானத்துடன் செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வேண்டாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா நீங்கள் எந்த பேச்சு பேசினாலும் உங்கள் கௌரவத்தை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதியான குரு மற்றும் செவ்வாய் பரிவர்த்தனை, அதாவது லாபஸ்தானாதிபதி, அதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுகின்ற சுமாரான நாள். மீன ராசி. ராசிக்கு 5ஆம் இடத்துல தேய்பிறை சந்திரன். குழந்தைகள் விஷயத்தில் மனக்கவலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். வியாபார விஷயமாகட்டும், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் மன வருத்தத்திற்கு ஆளாகக்கூடிய விஷயமாகட்டும், ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு மனசில் குழப்பத்தையும் தடுமாற்றத்தையும் ஏற்படுத்தும். பண வருமானத்திலும் தொய்வு ஏற்படும். உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் சொன்ன பொய்யை உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன் பணியாற்றுபவர்களின் செயல்பாடுகள் விரக்தி மனப்பான்மை ஏற்படுத்தும். வேலை பண்ணுறவங்க வேலை பண்ண மாட்டாங்க, உங்கள் கூட இருக்கிறவங்க, உங்கள் கூட பார்ட்னராக இருக்கிறவங்க அந்த பார்ட்னர்ஷிப்பில் அவங்க விலகி போகணும்னு நினைப்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா அவங்க ஆரோக்கியத்தை காரணம் காட்டி வெளியில் போகிறதுக்கும் முயற்சி எடுப்பாங்க. அல்லது வெளியூர் பிரயாணங்கள் அவர்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும், அதனாலேயே வெளியில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு சிறப்பான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். அதாவது கடல் கடந்து பயணம் செய்யக்கூடிய நபர்களுக்கு, இல்லை கடல் கடந்து செய்யக்கூடிய தொழிலேருந்து லாபம் வருது, வியாபாரத்தில் வருமானம் ஏற்படுறது, இப்படியெல்லாம் இருக்கும். ஆனால் எல்லாமே வந்தால் கூட ஏதோ ஒரு கடைசி நேரத்தில் முட்டுக்கட்டையின் காரணமாக தடை ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால மன தடுமாற்றம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். இருப்பினும் பண வருமானத்தில் தொய்வுகள் இருந்தாலும் வருமானம் ஓரளவுக்கு சுமாராக இருக்குது. செலவுகள் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப செலவுகள் அதிகரிக்கின்ற நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன சஞ்சலம் ஏற்படும். குழந்தைகளை பற்றிய கவலை, வியாபாரத்தை பற்றிய கவலை, சகோதர சகோதரிகளை பற்றிய கவலை, ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட கவலை, படிப்பு சார்ந்த கவலைகள், இப்படி ஏதோ ஒரு கவலை இருக்கு. மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. மன கிளேசத்தினால் நீங்கள் தவறான முடிவுகள் எடுத்து உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வரவேண்டிய லாபத்தில் தொய்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலை செய்பவர்களுக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் மேல் அதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அரசாங்க அதிகாரிகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் என்று உங்களுக்கு பண வருமானத்தில் தொய்வு இருக்காது. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் மன சஞ்சலத்தை ஏற்படுத்தும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்களில் குழப்பம் ஏற்படுகின்ற சங்கடமான நாள். வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. அதாவது உங்கள் வாயாலேயே நீங்கள் எப்போவோ சொன்ன வார்த்தையை வச்சு உங்கள் வேலையை காலி பண்ண வைப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்களே வேலையை விட்டு ரிசைன் பண்ணிட்டு வருவீங்க, பேப்பரை போட்டு வருவீங்க. அதனால் மனக்குழப்பம், தடுமாற்றம் ஏற்படும். உங்களுக்கு பண தேவைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். பூமி தொடர்பான விஷயத்தில் குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கும்னு எதிர்பார்த்தா தந்தை வழியில் அல்லது தந்தை வழி உறவினர்கள் வகையில்
உதவிகள் கிடைக்கும்னு எதிர்பார்த்தா அந்த உதவிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் அல்லது தள்ளி போகும். இதனால் உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அந்த பதட்டத்தின் காரணமாக ஆரோக்கிய சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெற்றிகள் வருவதில் தாமதம் ஏற்படுகின்ற அலைச்சல் மிகுந்த நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.